ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மறைக்கல்வி வகுப்பிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கடவுள் மனிதனை எதற்காக உண்டாக்கினார் என்று கேள்வி கேட்டு தம்மை அறிந்து கொள்ளவும், அன்பு செய்யவும், அவருக்கு பணிவுடை புரியவும், இவ்வாறு விண்ணகத்தை அடையவும் உண்டாக்கினார் என்று நாம் கேள்விப்பட்டோம். அவருக்கு பணிவிடை புரிய வேண்டும், அவருக்கு சேவை செய்ய வேண்டும். எவ்வாறு செய்வது? அவர் சாயலில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு நாம் பணிவிடை புரிவதன் வழியாக. உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரர்களுக்கு நீ இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றார் நம் ஆண்டவர். சீடர்களின் பாதங்களை கழுவிய இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல. இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உண்மைதான், நாம் எல்லாரும் பணியாளர்கள், நாம் தலைவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் மக்கள் பணிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டதாக பெருமை அடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பல நேரங்களில் அந்த மக்களை தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி தங்களையே வளர்த்து கொள்வதுதான் நிஜமாக இருக்கின்றது. இறைவனுக்கும் மக்களுக்கும் தங்களையே அர்ப்பணிக்க முன் வருகின்ற குருக்களும் துறவியரும் கூட எதற்காக இவ்வாழ்க்கையை தேர்ந்து கொண்டீர்கள் எனும்போது, டு சர்வ் த லார்ட், இறைவனுக்கு பணிபுரிய, இறைவனுடைய மக்களுக்கு பணிபுரிய என்று சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். நான் அடிக்கடி குறிப்பிடுவதுண்டு, சர்வீஸ் இன் இட் செல்ஃப் இஸ் நாட் எ வர்ச்சியூ, இட் இஸ் நியூட்ரல். இட் பிகம்ஸ் எ வர்ச்சியூ ஒன்லி வென் வி ரெண்டர் இட் வித் ஹியூமிலிட்டி அண்ட் அவுட் ஆஃப் சேரிட்டி. மக்களுக்கு பணிவிடை செய்வதென்பது ஒரு புண்ணியமாகாது. எந்த நோக்கத்தோடு நீ பணிவிடை புரிகிறாய், யாருக்காக செய்கிறாய், எவ்வாறு செய்கிறாய் என்பதை பொறுத்துதான் நீ செய்கின்ற சேவையெல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததாக மாறுகிறது. நோயாளிகளை பாசத்தோடு பராமரித்த அன்னை தெரசாவிடம் ஒருவர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் எனும்போது, 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நானும் செய்ய மாட்டேன் தான், ஆனால் ஆண்டவருக்காக செய்கிறேன், we do it for Jesus என்று சொன்னார்களாம். அன்பினால் உந்தப்பட்டு தாழ்ச்சியோடு நாம் செய்கின்ற வேலைதான் ஆண்டவருக்கு உகந்ததாகிறது. அத்தகைய பணியாளராக இருக்கத்தான் ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்பிக்கையாளர் அத்தனை பேருக்கும் சொல்லுவது, know that you are a servant, know that you are not the master. நீ பணியாளர் தான் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ தலைவர் அல்ல. உங்கள் ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்றார். ஆண்டவருக்கு மட்டும் நாம் பணியாளர்கள் அல்ல, ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் உடன் வாழ்வோருக்கும் பணியாளராக இருக்க வேண்டும். நீங்கள் பணியாளர்கள்தான், நீங்கள் அடிமைகள்தான் என்பதை உணர்ந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்கின்றார். பேறு பெற்றவர்களை பற்றி விவிலியம் பலமுறை பேசுகின்றது. மலைப்பொழிவில் மட்டுமல்ல, சமவெளி பொழிவில் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களில் யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம். குறிப்பாக திருப்பாடல் 1 நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர், ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், இவர்கள்தான் பேறு பெற்றவர்கள் என்று உரைக்கின்றது. எரேமியா 17:7 வாசிக்கிறோம், ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றவர் பேறு பெற்றோர் என்று. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவும் எலிசபெத்தால் பேறு பெற்றவர் என்று அழைக்கப்படுகிறார். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவரே என்று உரைக்கின்றார். கூட்டத்திலே ஒரு பெண், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் எனும் போது நம் ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி 11:28 வாசிக்கின்றோம், ஆயினும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர்
இன்னும் அதிக பேறு பெற்றோர் என்று உரைத்தார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நாம் பேறு பெற்றவர்கள் எப்போது நாம் உண்மையாகவே ஆண்டவருடைய ஊழியர்கள், பணியாளர்கள் என்பதை உணர்ந்து அதன்படி நடக்கின்ற போது, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்காக, ஆண்டவரின் சாயலில் படைக்கப்பட்டவர்களின் மகிழ்வுக்காக, மனநிறைவுக்காக தாட்சியோடும் அன்போடும் புன்முறுவலோடும் செய்கின்ற போதுதான் நாம் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் நமக்கு உரைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவில் ஆற்றிய மறையுரை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த கால வரலாற்றை பவுலடியார் அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். எவ்வாறு அவர்களுடைய மூதாதையர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், எப்படி அவர்கள் பெரிய மக்களினமானார்கள், எப்படி ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார், 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அவர்களை பராமரித்தார், மிகுந்த பொறுமை காட்டினார், எவ்வாறு அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார், எவ்வாறு சவுலை முதல் அரசராக அவர்களுக்கு கொடுத்தார், அதன் பிறகு எவ்வாறு தாவீதை தேர்ந்து கொண்டார், பிறகு கால ஓட்டத்தில் எவ்வாறு திருமுழுக்கு யோவான் தன்னையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி அவரை அடையாளம் காட்டினார் என்பதை விவரித்து கூறுகின்றார். குறிப்பாக தாவீதை உற்று பார்க்கிறோம். ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்கின்றார். சாமுவேல் 2ஆம் நூல் 11ஆம் அதிகாரத்தில் தாவீது செய்த 2 பெரிய பாவங்களை பற்றி பார்க்கிறோம். உரியாவின் மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார், உரியாவை சாகடிக்கின்றார். அப்படிப்பட்டவர் நல்லவரா? அவருடைய வம்சத்திலே ஆண்டவர் இயேசு பிறக்க வேண்டுமா என்ற கேள்வியெல்லாம் எழுகின்றது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பலகீனத்தினால் பாவம் புரிந்திருந்தாலும் தாவீது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்தார், யோனத்தானுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தார், தன்னுடைய மக்களுக்கு ஒரு நல்ல அரசராக இருந்தார். தான் செய்த பாவத்துக்காக மனம் வருந்தினார், கண்ணீர் விட்டு கதறி அழுதார், இறைவனுடைய இரக்கத்தை வேண்டினார், புகழ்ச்சி பாடல்களை பாடினார். அதன் பிறகு ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். எனவேதான் அவரை குறித்து எ மேன் ஆஃப்டர் மை ஹார்ட், என் இதயத்துக்கு உகந்தவர் தாவீது என்று மீண்டும் மீண்டும் விவிலியம் சொல்லுகிறது. என் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றுகின்றவர் தாவீது என்று தன்னையே ஆண்டவருக்கு அடிமையாக அர்ப்பணித்து கொண்டார், தன் மக்களுக்கு நல்லது செய்ய அர்ப்பணித்து கொண்டார் என்று அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமுழுக்கு யோவானை பற்றியும் பவுலடியார் நமக்கு எடுத்து கூறுகிறார். அந்த திருமுழுக்கு யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறியதை சுட்டி காட்டுகிறார். இயேசு வளர வேண்டும், தாம் குறைய வேண்டும் என்று நினைத்தவர் திருமுழுக்கு யோவான். இயேசுதான் மணமகன், தான் மணமகனுடைய நண்பன்தான் என்று உரைத்தவர் திருமுழுக்கு யோவான். நான் மெசியா அல்ல, இறைவாக்கினர் எலியாவும் அல்ல, மற்ற இறைவாக்கினரும் அல்ல, நான் பாலைவனத்தில் ஒலிக்கின்ற ஒரு குரல்தான் என்று தன்னை அடையாளம் காட்டியவர் திருமுழுக்கு யோவான். ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி தாட்சியோடு அவரை சுட்டி காட்ட தம்மையே கரைத்து கொண்ட திருமுழுக்கு யோவானை பின்பற்றவும் நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மீண்டுமாக நாம் எல்லாரும் பேறு பெற்றவர்களாக முடியும். எப்போது? இடைவிடாது பொறுமையோடு, மனம் தளராமல், தாட்சியோடு, அன்போடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்றேன் என்று பலர் சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவர் நாம் காண்கின்ற, நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளோடு தான் நம்மோடு உடன் இருக்கிறார். தேவையில் இருக்கின்ற, வேதனையில் வாடுகின்ற, பிரச்சனையில் ஆழ்ந்து போயிருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் புன்முறுவலோடு பணியுடை செய்வோம். அப்போதுதான் எ மேன் ஆஃப்டர் மை ஹார்ட், எ உமன் ஆஃப்டர் மை ஹார்ட், என் இதயத்துக்கு உகந்த பெண்மணி, என் இதயத்துக்கு உகந்த மனிதர் இவர் என்று இறைவன் நம்மை வாழ்த்துவார். ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி பணிவிடை புரிந்த, தம்மையே தாழ்த்தி கொண்ட திருமுழுக்கு யோவானை ஒத்திருப்போம். ஆம்,
நாமும் பேறு பெற்றவர்களாவோம். தாட்சியோடும் அன்போடும் மனமகிழ்வோடும் மற்றவர்களுக்கு துணை புரியும் போது உண்மையாகவே பேறு பெற்றவர்களாவோம். அத்தகைய வாழ்க்கை முறையை ஆண்டவர் நமக்கு அமைத்து தருவாராக. ஆமென்.